இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் நம்ம இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறதாகவும் அதையொட்டி சில ரகசிய சர்வேகள் நடத்த உத்தரவிட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து வெளியேறின பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திச்சார். அதுதான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய திருப்பமாக இருந்துச்சு. அந்த தேர்தலில் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. இதன் நீட்சியாக தான் விஜய் அந்த மாதிரி முடிவெடுத்து எம்ஜிஆர் பாதையில் வரப்போறாரா அல்லது அரசியலில் சிவாஜி பாதையில் வரப்போறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு கோணம், அதிமுகவின் கோணத்தை வந்தீங்கன்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் இருக்கார்ல, இவருக்கு ஆதவ் ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். ரொம்ப அடிக்கடி ரெண்டு பேரும் பேசக்கூடியவர்களாம், நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் டைரக்டா இபிஎஸ்டி பேச முடியுதுன்னா அதுக்கான இதுதான். பேசி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து அதிமுக நல்ல வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சி, இந்த எலெக்ஷன் நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய கஷ்டமானதுதான். அதனால நான் எப்படியாச்சும் பேசி எங்க குருநாதரா இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வரேன்.